இது எங்கள் வீட்டு செடி இல்லை, பக்கத்து வீட்டு அக்கா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸு பவுல் எல்லாத்துலேயுமே வந்து ஏதாவது ஒரு செடி வந்து ஊனி வச்சுட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நான் தான் அதுக்கு தண்ணி ஊற்ற போனேன், அதனால தான் வீடியோ எடுத்துருந்தேன். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த ஆயில் கேன்லாம் வந்து நல்லா சுடு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி எண்ணெயும் தீர்ந்து போயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வாஷ் பண்ணி ஃபில் பண்ணி வச்சிட்டேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கிச்சன் ஐட்டம் மட்டும் இல்லை, நம்ம வீடை எப்போவுமே ஏதாவது ஒரு இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ணி வைக்கும்போது அன்றைக்கி டே ஃபுல்லாகவே அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க, என்ன சமைக்கணும்னு நாங்கள் வந்து முன்னாடி பிளான்லாம் பண்ண மாட்டோம், அன்னைக்கு ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கோ அதை வச்சே சமைச்சிப்போம் அப்படின்னு. ஆனால் எனக்குலாம் அது வரவே வராது. இப்போ வரைக்குமே இன்றைக்கி என்ன சமைக்கணுங்கிறத முந்தின நாள் நைட்டு படுக்கும்போதே நான் யோசித்து வச்சுருவேன். இன்னும் அதுக்கெலாம் வந்து அப்படியெல்லாம் சமைக்கிறதுக்கு வந்து நான் ட்ரெயின் ஆகலைன்னு நினைக்கிறேன். சமையலுக்குள்ளே வந்து 5 வருஷம் தானே ஆகுது, இன்னும் 5 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா நானும் அவங்கள மாதிரியே மாறிடுவேன்னு நினைக்கிறேன். நான் எங்கள் அம்மா கிட்ட அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பேன், இப்படியே டெய்லி 3 வேளை சமைச்சு பாத்திரம் கழுவி வீட்டு வேலை பார்க்குறீங்களேம்மா, உங்களுக்கு போரே அடிக்காதான்னு சொல்லிட்டு. அதுக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த வேலையை நம்மளை தவிர வேறு யார் செய்வா, நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும் அப்படிம்பாங்க. வேர்க்கடலையில் பார்த்திங்கன்னா கேரட்டு, ஆனியன், தக்காளி, கொஞ்சம் கரம் மசாலா, ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் போட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி, லெமன் புழிஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.